ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியா பிரகாஷ் லைஃப் ஸ்டைல் தமிழ். இன்னைக்கு நாம அஷ்டலட்சுமி கோவில் கும்பாபிஷேகம் வீடியோ தான் பார்க்க போகிறோம். காலையிலேயே நேரமாக எழுந்திரிச்சு குளிச்சுட்டு முருகருக்கு 48 நாள் விரதம் இருந்துட்டுருக்கேன் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதில் இன்றைக்கி 5வது நாள் பூஜை. 5வது நாள் பூஜை வந்து சிறப்பாக செஞ்சுட்டு, அதாவது நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம செஞ்சிடணுங்க. அந்த டைமுக்கு சிறப்பாக செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் கோயிலுக்கே நாங்கள் கிளம்புனோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மனைப்பலகையை வச்சு இந்த கோலம் போடுறோம் இல்லைங்களா, இந்த கோலம் போடுறதுல ஒரு விஷயம் இருக்குது. அதாவது கீழிருந்து மேல், இடமிருந்து வலம், அப்படி தான் போடணும் இந்த கோலம். அதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த சத்கோண தீபம் அந்த கோலம்லாம் போட்டுட்டு தீபம்லாம் ஏற்றுறதுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு, எப்போதும் பார்த்திங்கன்னா இது மட்டும் நான் பண்ண மாட்டேன். ஆல்ரெடி நம்மக்கிட்ட சாமி படங்கள்லாம் இருக்குல்ல, நம்மளோட ஆல்ரெடி நம்ம விளக்கேற்றக்கூடிய அந்த விளக்கு, அது எல்லாமே வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு, அது எல்லாமே அதுக்குமே பூஜை டெய்லியுமே பண்ணிகிட்ருக்கேன். அதெல்லாம் முடிச்சுட்டு தான் முருகருக்கு வந்து தீபாராதனையெல்லாம் காட்டிட்டு கந்தசஷ்டி கவசம் பாடல் படிப்பேன். படித்து முடிச்சுட்டு அப்புறமா கிளம்பிட்டோம் கோவிலுக்கு. எப்பவுமே கோயிலுக்கு போகலான்னாவே வேலை இருக்குதுன்னு சொல்லி போகிற ஆள் அவராகவே வந்து இந்த கோவில் கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்லி அவருக்கே தான் தெரிய வந்து கூட்டிகிட்டு போனார். தானாகவே லீவ் போட்டு கூட்டிகிட்டு போனார். நிறைய கும்பாபிஷேக வீடியோலாம் பார்த்துருப்போம். அஷ்டலட்சுமிக்கு, அதாவது மகாலட்சுமி தாயாருக்குன்னு கோவில் இருக்கிறதே ரொம்ப ரேர் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எங்கள் ஊர்லேயே இந்த ஒரு கோவில் தான் இருக்குது, அஷ்டலட்சுமி கோவில். இது பக்கத்துலேயே சாய்பாபா கோவிலும் இருக்குது. இந்த அஷ்டலட்சுமி கோவில் கும்பாபிஷேகத்துக்கு தான் இன்றைக்கி நாம் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா, கும்பாபிஷேகத்துக்கு சாமி முன்னாடி இவ்வளோ ஒரு இனிப்பு, அதாவது முறுக்கு, அதிரசம் அப்படின்ட்டு மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான நிறைய விஷயங்கள் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி வந்து எல்லா கோவில்களையும் வைப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியலைங்க. இங்கே தான் நான் பார்த்துருக்கேன் முதல் முறையாக. நீங்களும் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து அந்த யாகசாலைக்கு வந்து ஓமகுண்டத்துக்கு போடுறதுக்காக நிறைய பொருட்கள் எடுத்துகிட்டு எல்லோரும் சுற்றி வராங்க. அதுக்கப்புறமா அங்கே கோவிலை சுற்றியும் இருக்கிற அந்த பிள்ளையார் எல்லாமே சாமி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கும்பாபிஷேகம் முடியலை அப்படின்றதுனால அப்படியே தான் பிளெயினாக தான் இருக்குது. அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறமா தான் அலங்காரம்லாம், கும்பாபிஷேகம்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அலங்காரம்லாம் பண்ணுவாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா மேலே மகாலட்சுமியோட அந்த கோபுரம். அதுக்கப்புறம் இதை பிள்ளையார், அது பக்கத்தில் சொன்னேன் இல்லைங்களா சாய்பாபா, அந்த கோவிலுக்கு தான் போயிட்டோம். இந்த கோவில் வந்து ரொம்பவுமே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கோவிலில் போய் கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணோம்னா ஈவினிங் டைமில் போகிறது ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கும். நான் போயே கிட்டத்தட்ட வருஷக்கணக்காகுது. இப்போ தான் செகண்ட் டைம் போயிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த யாகசாலையில் பட்டு வந்து சாத்த போகிறோம். வேண்டுதல் வைக்கிறவங்க வச்சுக்கோங்க, மனசுலையே வேண்டிக்கோங்கன்னு சொன்னாங்க. வேண்டிட்டு அதுக்கப்புறமா இன்னும் கும்பாபிஷேகமே முடியல. அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்காக போயிட்டோம். சந்தியா என்ன பண்ணிட்டு இருக்கிற? தெம்பாக சாப்பிட்டுட்டு அப்புறமா கும்பாபிஷேகம் பார்க்குறதுக்காக ரெடி ஆகிட்டோம். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குருக்கள் எல்லாம் வந்து கலசத்துக்கு நீர் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க பாருங்கள், லைனாக போயிட்டு இருக்காங்க. இத்தனை கோவில் கும்பாபிஷேகம் நான் பார்த்துருக்கேங்க. இருந்தாலுமே அந்த கும்பாபிஷேகத்தில் நாம் கலந்துப்போம், அந்த நேரத்தில் அங்கே இருப்போம், அவ்வளோதான். அந்த கலசத்துக்கு தண்ணி ஊற்றுறதை நான் பார்த்ததே இல்லை. ஆனால் இந்த கோவிலில் எனக்கு அந்த வாய்ப்பு ரொம்பவுமே சூப்பராக கிடச்சிச்சுங்க. அது என்ன ரீசனுங்கிறது தெரியல. மேபி நம்ம கும்பாபிஷேகம்லாம் மேக்ஸிமம் நேரத்திலேயே ஆரம்பிப்பாங்க, லேட்டாக முடிப்பாங்க, அதுக்கப்புறமா சாப்பிட போவோம். இதில் முன்னாடியே சாப்பிட்டதுனாலயா என்னன்றது எனக்கு தெரியல. பாருங்கள், நல்ல திருப்தியாகவே அந்த கலசத்துக்கு தண்ணி ஊற்றுறத திருப்தியாகவே நான் பார்த்தேன். இது பிள்ளையார் இருக்கிற அந்த கோபுரம் கலசம். இது சனி பகவான், அஷ்டலட்சுமிகள், மற்ற கோவில்கள்லாம் இருக்கிற கலசம். எல்லாத்துக்குமே தண்ணி ஊற்றுறது திருப்தியாகவே பார்த்தோம். நேரில் பார்க்குறதுக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி கும்பாபிஷேகத்தில் கலந்துருக்கோம், இந்த கலசத்துக்கு தண்ணி ஊற்றுறத பார்த்துருக்கீங்களா அப்படின்றத இப்போ தான் உங்களுக்கே திங்கிங் வரும். யோசித்து பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ட்ரோனில் பாருங்கள் தீர்த்தம் தெளிச்சிட்ருக்காங்க. ஓகே, தீர்த்தமும் கிடச்சிருச்சு, வயிறு நிறைய அன்னதானமும் கிடச்சிருச்சு. திருப்தியாக மகாலட்சுமியை கும்பிட்டுட்டு வீடு